தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அட்வர்ப் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அட்வர்ப் பார்ட் 1. பார்ட் 1ல் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது, அட்வர்ப்னால் என்னங்கிறது மட்டும் பார்க்கலாம். அடுத்தடுத்து வர வீடியோஸில் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குங்கிறத ஒவ்வொரு கைண்டையும் ஒவ்வொரு வகையையும் நம்ம ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்க்கலாம். ஏன்னா ஒரே வீடியோவில் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டுமே 10 கைண்ட் ஆஃப் அட்வர்ப்ஸ் இருக்குது. 10 வீடியோஸாக உங்களுக்கு போடுறேன். ஸோ ஒவ்வொரு வீடியோவும் பார்க்கும்போது நம்மளுக்கு அட்வர்ப் பற்றி எந்தவித டவுட்டுமே வராது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆங்கிலம்ங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவல்ல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட்வர்ப்னால் என்ன அப்படிங்கிற எக்ஸ்ப்ளனேஷன் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அண்ட் அட்வர்ப் ஆட்ஸ் சம்திங் மோர் டு த மீனிங் ஆஃப் த வெர்ப். ஸோ வெர்ப்னால் என்ன அப்படிங்கிறது நம்ம சேனல்லையே ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் இருக்குது. அதை பார்க்காதவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ வெர்ப்பை கொஞ்சம் ஸ்பெஷலாக காமிக்கிறதுக்கு, சம்திங் ஸ்பெஷலாக காமிக்கிறதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேர்டு தான் அட்வர்ப். நம்மளுக்கு இதிலே வெர்புங்க வரும்போதே அட்வர்ப் நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? நம்மளுக்கு வெர்புன்னு இருக்குது. ஸோ வெர்பை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் அட்வர்ப். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட். ஷீ ரன்ஸ் போட்டாலே அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆன மாதிரி தான். பட் அவள் எப்படி ஓடுனா, ஃபாஸ்ட்டாக ஓடுனான்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் அட்வர்ப். அட்வர்ப்பில் எத்தனை கைண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்த்துடலாம். அட்வர்ப்ஸ் ஆஃப் டைம், அட்வர்ப்ஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் பொசிஷன், அட்வர்ப்ஸ் ஆஃப் மேனர், adverbs of frequency, adverbs of degree, relative adverb, interrogative adverbs, exclamatory adverb, adverbs of affirmation and negation, sentence adverbs. ஸோ இத்தனை அட்வர்ப்ஸ் இருக்கா, இந்த பேரை படிக்கிறதுக்கே கஷ்டம்னு யோசிக்காதீங்க. ஒவ்வொரு டாப்பிக்கையுமே 10 வீடியோஸாக அடுத்தடுத்து ஒவ்வொங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறத எவ்வளோ எளிமையாக கொடுக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக கொடுக்குறோம். இப்போ இந்த 10 டாப்பிக்கையுமே நம்ம ஒரே வீடியோ கொடுக்கும் போது கண்டிப்பாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ தனித்தனி வீடியோவாக வரலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.